Praise our brothers and sisters. இந்த சேனல்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா கிறிஸ்தவங்க எல்லாரும் எப்படி ஆவிக்குரிய விஷயத்துல வளரலாங்கிறத பத்தியும், முக்கியமா எங்களை மாதிரி வாலிபர்கள் யங்ஸ்டர்ஸ்லாம் எப்படி எப்படிலாம் வளரலாங்கிறத பத்தியும், தனிப்பட்ட ஜீவியத்துல ஆண்டவரோட எப்படி எப்படிலாம் ஐக்கியம் வைத்து முன்னேறி செல்லலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த சேனல்ல விரிவாய் பார்க்கலாம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, முக்கியமா தினசரி கிறிஸ்தவங்க என்னென்ன அடிப்படையான விஷயங்கள் பார்க்கணும் செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். 5 அடிப்படையான விஷயங்கள் பத்தி இன்னைக்கு பார்ப்போம். அப்படின்னா எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் வேதத்தை படிக்கிறது. வேதத்தை படிக்கிறது அப்படின்னா நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட சொல்றேன். நான் சின்ன வயசுல இருந்து என்ன பண்ணுவேன்னா, நம்மளுக்குன்னு அட்டவணை தந்திருப்பாங்கல்ல, ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் 4 அதிகாரம் படிக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் நான் உடனே இன்னைக்கு படிச்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து கடகடன்னு எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிருவேன். ஆனா இப்போ கொஞ்ச நாட்களாவே, இப்போ கொஞ்சம் வருடங்களாவே ஆண்டவர் எனக்கு ஒரு பழக்கத்தை தந்திருக்காரு. என்னன்னா, ஒரு அதிகாரம் இல்ல 2 அதிகாரம் படிச்சாலும் அது தெளிவா எனக்கு புரியுற வரைக்கவே நான் அந்த அதிகாரத்தை நான் திருப்பி வாசிச்சு தெளிவா படிச்சு நான் புரிஞ்சுக்கிற வரைக்கவே நான் வாசித்து இப்ப பழகிட்டு இருக்கேன். அதை நான் உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்றேன். ரெண்டாவது என்ன பார்த்தோம்னா, வசனத்தை தியானிக்கிறது. இவங்க சொன்ன மாதிரி நம்ம தினமும் வேதத்தை வாசிக்கணும். அதான் முக்கியமான ஒரு அடிப்படையான விஷயத்துல முதல் விஷயம். ரெண்டாவது என்ன பண்ணுவோம்னா, அப்படி நம்ம வாசிக்கிறப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப ஏசாயா 60 நான் வாசிக்கிறேன்னு வைங்களேன். இப்ப இதுல ஆண்டவர் ஏதாவது ஒரு வசனம் மூலமா என்கிட்ட பேசுவாரு. இன்னைக்கு இப்ப இங்க இருக்கு, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும் அப்படின்னு இன்னைக்கு ஆண்டவர் இது ரொம்ப வித்தியாசமா ஒரு ஹைலைட்டடா தெரிஞ்சுன்னா, உடனே நான் என்னோட ஹைலைட் பென் வச்சு ஹைலைட் பண்ணிக்குவேன். இவன் ஹைலைட் பென் வச்சு ஹைலைட் பண்ணிக்குவா. இது இவளுடைய பழக்கம். என்னுடைய பழக்கம் என்னன்னா, இந்த மாதிரி என்னுடைய டைரியில டேட் போட்டு இந்த மாதிரி இந்த வசனத்தை எழுதி வச்சுக்குவேன். இது எதுக்குன்னா, நம்ம பின்னாடி நம்ம என்னைக்காச்சும் நம்ம ஆண்டவர் என்ன பேசினாரு அப்படின்னு நம்ம பாக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக எழுதிக்கலாம். இல்லாட்டினா என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்ல கூட நீங்க எழுதி வச்சுக்கலாம். எழுதி நீங்க அன்னைக்கு பாக்குற இடம் ஃபுல்லா எந்த இடத்துல நீங்க அடிக்கடி பாப்பீங்களோ அந்த இடத்துல கூட நீங்க ஒட்டி வச்சுக்கலாம். அப்படிங்கிறப்ப ஒரு நாள் 24 மணி நேரம் அந்த வசனத்தை நம்ம பாக்குறப்ப அது இருதயத்தின் ஆழத்துக்குள்ள அதிகமா போயிடும். அது பேர் தான் வேதத்தை தியானிக்கிறதுங்கிறது. இந்த மாடு அசை போடும் பாத்தீங்களா, அப்படியே வாய்க்குள்ளே வச்சு மென்னிட்டே இருக்க மாதிரி, அந்த மாதிரி நம்ம வசனத்தை அப்படியே அந்த நாள் முழுவதும் நம்ம நினைச்சு அப்படியே இருதயத்துக்குள்ள கொண்டு போகணும். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, நம்ம எல்லாருமே பூமர் சாப்பிட்டுருப்போம். அப்ப பூமர் என்ன செய்வோம்னா, அப்படியே வாயில போட்டதுமே துப்பிட மாட்டோம். அந்த ஸ்வீட்னஸ் இறங்குற வரைக்கும் நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து தான் அதை இது பண்ணுவோம். அந்த மாதிரிதான் நம்ம ஒரு வசனத்தை எடுத்தோம்னா அந்த வசனம் நம்ம இருதயத்துக்குள்ள போற வரைக்கும் நம்ம அதை தியானிக்கணும். இதுதான் 2வது பாயிண்ட். மூன்றாவதான நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஜெபம் பண்றது. ஜெபம் பண்றது அப்படின்னா முக்கியமா தனிப்பட்ட ஜெபத்தை நான் பத்தி பேசுறேன். குடும்ப ஜெபம், 4-5 பேர் சேர்ந்து உட்காந்து ஒரு காலேஜ்ல ஸ்கூல்ல இந்த மாதிரி பிரேயர்ஸ்ல இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து இல்ல, தனிப்பட்ட ஜெபம், தனியா நம்ம ஆண்டவரோட போய் தனியா உட்கார்ந்து ஜெபிக்கிறது. அது நம்ம முக்கியமா கிறிஸ்தவர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம். ஏன்னா தனி ஜெபத்துலதான் நம்மளுடைய இருதயத்துல என்ன இருக்குன்றது ஆண்டவர்கிட்ட ஊற்ற முடியும். ஆண்டவரும் என்ன சொல்றாரு, நம்மளுடைய பர்சனல் வாழ்க்கையில ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத ஆண்டவர் என்ன அதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தனி ஜெபத்துலதான் அந்த மாதிரி காரியத்துலதான் நம்ம ஆண்டவர் என்ன பேசுறாரு, நம்ம ஆண்டவர்கிட்ட என்னென்ன விஷயத்த சொல்லலாம் அப்படிங்கிறத பாத்துக்கலாம். 4வது என்ன விஷயம்னா, வருட வாக்குத்தத்தங்களை நம்ம தினமே நினைக்கிறோம். இந்த கார்டை பார்த்ததுமே நமக்கு தெரியும். நம்ம ஜனவரி 1ஆம் தேதி ரொம்ப ஆர்வமா போய் சர்ச்சில் போய் வாங்குவோம். ஆனா அதுக்கு அடுத்து அப்படியே போக போக அந்த வருட வாக்குத்தத்தன்றதே நம்ம மறந்துடுவோம். ஆனா இது கண்டிப்பா அப்படி செய்யக்கூடாது. தினமுமே இந்த கார்டை நம்ம எடுத்து இந்த வசனத்தை நம்ம பார்க்கணும். ஏன்னா இது இந்த வருஷத்துக்கான ஆண்டவர் நமக்கு தந்த ஒரு சொத்து மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இது கண்டிப்பா இந்த வருஷம் டிசம்பருக்குள்ள நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்ம பெற்றுக்கணும். இது எங்க சபையில இந்த வருஷம் கொடுத்த வாக்குத்தத்தம். இது பாத்தீங்கன்னா எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். சோ நம்ம தினமுமே இதை நம்ம அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணணும். உங்களுக்கு இது மறக்கிற மாதிரி அப்படி தெரிஞ்சுன்னா, நீங்க அப்பதே சொன்ன மாதிரிதான் ஏதாவது நீங்க பாக்குற ஒரு இடத்துல இல்ல தினமும் நம்ம எழுதுற டைரியில இந்த மாதிரி இடத்துல நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம தினமே இதை பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நீங்க உங்களுடைய இந்த வருட வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க வாக்குத்தத்தையும் உங்க சபையில உங்க பாஸ்டர் கொடுத்த வாக்குத்தத்தையும் கமெண்ட் பண்ணுங்க. கார்டு பார்க்காம கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம்.
ஐந்தாவதாக நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மன்னித்தல். மன்னித்தல் என்னடா அடிப்படை ஒரு விஷயத்துல வந்து மன்னித்தலை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு நீங்க பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து அது ஒரு சாதாரண விஷயங்கள் தான். தினசரி வாழ்க்கையில நம்ம மன்னித்தல் அப்படிங்கிற ஒரு பழக்கவழக்கத்தை தினசரி வாழ்க்கையில நம்ம அதை செய்து நம்ம அனுபவப்பட்டு பழகிட்டோம்னா மன்னித்தல்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லாம ஒரு சின்ன விஷயமா இருக்கும். இப்போ வந்து மன்னித்தல் அப்படின்னா வந்து நம்ம நம்ம ஒரு நாளுக்குள்ள ஒரு வாழ்க்கை ஒரு நாள்ல நம்ம எடுத்துப்போமே. இன்றைக்கு வந்து நான் இரவு படுக்க போகும்போது ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்தந்த விஷயத்துல இந்தந்த தப்பெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம ஆண்டவர்ட்ட கேட்கலாம். இல்லாட்டினா வந்து ஆண்டவரே இந்த நாள்ல வந்து எனக்கு இவங்க வந்து கொஞ்சம் துரோகம் பண்ணியிருக்காங்க, எனக்கு அது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, என்னால மன்னிக்க முடியல அப்படின்னு அந்த நாள்ல நடந்ததா அன்றைக்கிரவே ஆண்டவர்கிட்ட வந்து சரண்டர் ஆகி, இல்லைன்னா உங்களால வந்து அடுத்தவங்களை மன்னிக்க முடியல, ஆண்டவரே மன்னிக்க எனக்கு கிருபை தாங்க அப்படின்னு கேட்டு ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு கிருபையை பெற்றுக்கொண்டுட்டோம்னா அன்னன்னைக்குள்ள பாரத்தை அன்னன்னைக்கே ஆண்டவர்கிட்ட இறக்கி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு 10 வருஷ பகை 15 வருஷ பகையை அப்படியே வெறுப்பு சம்பாதிக்கும். அப்படியே அது வருஷம் அது வந்து பரம்பரையா பகை இதெல்லாமே வந்து நம்ம உடைச்சு நம்மளோட இருதயத்தை லகுவாக்கி நம்மளுக்கு அது ஒரு மனசுல வந்து ஒரு நல்ல சந்தோஷத்தை கூட கொடுக்கும். இந்த 5 அடிப்படையான விஷயங்கள் நான் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது மட்டும் தான் நம்ம ஒரு நாள்ல பண்ணணும்னு கிடையாது. இதையும் தவிர்த்து நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அநேக கிறிஸ்தவங்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்க. இனி அடுத்த வாரத்துல ஒரு நாள் நம்ம இதே மாதிரி ஒரு ஆவிக்குரிய வீடியோல நம்ம சந்திக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.